Hello everyone, welcome to Code with Wiki. இது டே 2 ஆஃப் 365 டேஸ் கோடிங் சேலஞ்ச். இந்த கோடிங் சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கவுண்ட் டு த டிஜிட்ஸ். அதாவது இன்புட்டாக ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஓகே, அந்த நம்பரில் டோட்டலாக எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராம் ஃபைன் பண்ணி சொல்லணும். ஸோ இப்போ இந்த 153ங்கிற டிஜிட்ஸில் 153ங்கிற நம்பரில் டோட்டலாக 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுறோம். பட் இதை வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது நம்ம அதுக்கு ஒரு லாஜிக் டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் இதுக்கான சொல்யூஷனை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டிவிஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்கூல்ஸில் படித்த டிவிஷன் தான் 153 லெட்ஸே நம்ம 10ஆல் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் சில டேர்ம்ஸும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ 153 10ஆல் டிவைட் பண்ணுறோம். நமக்கு 1 10. ஸோ இங்கே வந்து 5 வரும். ஸோ இங்கே வந்து 3 இது பண்ணுவோம். ஸோ இப்போ 5 × 50 5 ரிமைண்டர் வந்து 3. ஸோ இப்போ இந்த டிவிஷனில் 4 பார்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டிவிடெண்ட். ஸோ இந்த டிவிடெண்ட் தமிழில் வந்து என்ன அப்படின்னா வகுபடும் எண். ஓகே, இது வந்து டிவைசர். ஓகே, வகுக்கும் எண். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கோஷன்ட், அதாவது ஈவன் நம்ம தமிழில் சொல்லுவோம். இது வந்து ரிமைண்டர். ஓகே, ரிமைண்டர்னால் மீதி. ஓகே, ஸோ இதுதான் நம்ம நார்மலாக நம்ம ஸ்கூல்ஸில் படித்த மேக்ஸில் டிவிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இப்போ இந்த டிவிஷன் மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டீஜர் டிவிஷன். ஓகேவா? இன்டீஜர் டிவிஷன். ஓகே, ஸோ இன்டீஜர் டிவிஷன். ஸோ இப்போ இது இல்லாமல் நம்ம இன்னொரு டிவிஷனும் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அந்த இது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம இங்கே ரிமைண்டர் வந்து 3ல் நம்ம விட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த நம்ம ஒரு 0 ஆட் பண்ணி அகைன் வந்து நம்ம டிவைட் பண்ண ஆரம்பிப்போம். பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுட்டு 15 பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இந்த 0 ஆட் பண்ணிட்டு 3 × 10 30. ஸோ இங்கே வந்து ரிமைண்டர் 0 வரும். இங்கே வந்து 3ன்னு ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த டிவிஷன், இந்த புள்ளி வச்ச டிவிஷன் இருக்குல்ல, இந்த டிவிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃப்ளோட் டிவிஷன். ஓகேவா? ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் டிவிஷன் இருக்குது. ஒன்று வந்து இன்டீஜர் டிவிஷன், இன்னொன்று வந்து ஃப்ளோட் டிவிஷன். ஸோ இப்போ இன்டீஜர் டிவிஷனில் 2 பார்ட் இருக்குது, கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர்னு. ஃப்ளோட் டிவிஷனில் ரிமைண்டர் எப்போயுமே 0 தான். கோஷன்ட் வந்துட்டு ஒரு புள்ளி வச்ச நம்பர் வந்து நமக்கு ஆன்சராக வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேக் டு ப்ரோக்ராமிங். ஸோ ப்ரோக்ராமிங்கில் எப்படி டிவிஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நமக்கு வந்து டிவிஷன் ஆப்ரேட்டர் வந்து ஸ்லாஷ் அப்படின்னு இருக்கும். இப்போ 153/10 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இன்கேஸ் இப்போ ஜாவா ஸ்கிரிப்டாக இருந்துச்சு அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஃப்ளோட் டிவிஷன் தான் ஒர்க் ஆகும். ஸோ ஃப்ளோட் டிவிஷனுக்கு 153/10 என்ன வரும்? நமக்கு 15.3 வரும். இன்கேஸ் சி மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இன்டீஜர் டிவிஷன் வந்து பண்ணும். ஸோ அப்போ அதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 15 வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த டிவிஷன் ஆப்ரேட்டர் சேம் தான், பட் அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்து மாறும். ஓகே, அதோட ரிசல்ட் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்து மாறும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் 15.3ன்னு வரும். இது வந்து சியில் வந்து 15 அப்படின்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன டிவிஷன் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் போக முடியும். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்டீஜர் டிவிஷன் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு டிவைட் பண்ணாலே நமக்கு கோஷன் கிடச்சிரும். ஓகே, நம்ம ஜஸ்ட்டு டிவைட் பண்ணாலே நமக்கு கோஷன் கிடச்சிரும். பட் நமக்கு நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃப்ளோட் டிவிஷன் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம், லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி. அப்போ நம்ம எப்படி கோஷன்ட் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 153 ÷ 10 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 15.3ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ மேக்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ ஃப்ளோருங்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம எனி டெசிமல், அதாவது புள்ளி வச்ச நம்பர் இருக்குல்ல, ஃப்ளோட் நம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த நம்பர்ஸ் அனுப்பிச்சாலும் அது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இந்த டெசிமல் நம்பர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு, அந்த புள்ளி வச்ச நம்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ரிசல்ட்டை மட்டும்தான் நமக்கு ஆன்சராக தரும். ஓகே, ஸோ அப்போ இன்டீஜர் டிவிஷன் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு டிவைட் பண்ணால் போதும். ஃப்ளோட் டிவிஷனாக இருந்தால் நம்ம டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோருங்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம அனுப்பணும். அப்போ தான் நமக்கு இந்த கோஷன்ட் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுவரை கிளியர் அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகலாம். ஸோ இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா n வந்து ஒரு நம்பர். ஓகே, ஸோ இந்த நம்பரை
இந்த நம்பரில் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து எண்ணை வந்து 10ஆல் டிவைட் பண்ணுறோம். அதாவது டிவைட்னு நான் மீன் பண்ணுறது இன்டீஜர் டிவிஷன். ஓகே, ஸோ இப்போ எண்ணை வந்து 10ஆல் டிவைட் பண்ணுறோம். நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 15ஐ அகைன் 10ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இந்த 1ஐ அகைன் 10ஆல் டிவைட் பண்ணுறோம். நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு நம்பரை கொடுத்துருக்க நம்பரை ஸோ 10ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா, இன்டீஜர் டிவிஷன் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டாக 0 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 0 கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ டைம் டிவைட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். 1, இது வந்து 2, இது வந்து 3. ஸோ நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்பரில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஸோ எவ்வளோ டைம் 10ஆல் டிவைட் பண்ணுறோமோ அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற லாஜிக். ஸோ இதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு லூப் மாதிரி இருக்கா? ஸோ லூப்னா என்ன? பேசிக்காக லூப்னா என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரே கோடை நம்ம ரன் பண்ணணும். ஓகே, திரும்ப திரும்ப கொடுத்துருக்க நம்பர் என்ன இருக்குல்ல, அந்த எண்ணை திரும்ப திரும்ப 10ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, எது வரை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா n 0 ஆகிற வரைக்கும் டிவைட் பண்ணுறோம். அப்போ இங்கே ஒரு சம் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ n 0 ஆகிற வரைக்கும் அப்படிங்கிறத எப்படி கண்டிஷன் கொடுக்கலாம்? n greater than 0வா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 153ன்னு வரும். அப்போ வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகே, அடுத்து 15 ஒரு n, அப்பயும் கண்டிஷன் ட்ரூ. 1 அப்பயும் கண்டிஷன் ட்ரூ. 0 கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகே, ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் வந்து இந்த லூப்புக்குள்ளே நம்ம ப்ரோக்ராம் போகுது. ஸோ அப்போ வந்து சம் வேரியபிள் நம்ம இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ டைம் வந்து இந்த லூப்புக்குள்ளே போகுது அப்படிங்கிறத நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கவுண்ட்டுக்கு வந்து ஒரு வேரியபிள் மேலே வச்சுக்கலாம். கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு. ஸோ இந்த லூப்புக்குள்ளே போகும்போது எல்லாமே அந்த கவுண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1 அப்படின்னு நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ லூப்புக்குள்ளே எவ்வளோ டைம்ஸ் இது போகுதோ அவ்வளோ டைம் இந்த கவுண்ட்டு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுத்து இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கவுண்ட்டு 0ன்னு இருக்கும். ஓகேவா? வேரியபிள்ஸ் நான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட் வந்து என்னவாக இருக்குது? 0வாக இருக்குது. அதே மாதிரி என்னவாக இருக்குது? 153ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ லூப்புக்குள்ளே போகிறோமா? லூப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது? 10ஆல் இன்டீஜர் டிவிஷன் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம இன்டீஜர் டிவிஷன் தான் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன இன்டீஜர் டிவிஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். ஸோ n வந்து என்னவாக மாறிடுச்சு? 15ஆக மாறிடுச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம்? கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. இப்போ இந்த கவுண்ட் என்னவாக மாறும்? 1ஆக மாறிடும். ஓகேவா? ஸோ மறுபடியும் கண்டிஷன் n greater than 0வா? எஸ், n வந்து 15 வந்து greater than 0 கண்டிஷன் ட்ரூ. அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம்? மறுபடியும் 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ n என்னவாக மாறும்? 1ஆக மாறிடும். ஸோ மறுபடியும் கவுண்ட் என்ன பண்ணுறோம்? 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம்? n 1 greater than 0வான்னு செக் பண்ணுறோம். எஸ், 1 greater than 0. அப்போ மறுபடியும் n வந்து என்ன பண்ணுறோம்? 10ஆல் டிவைட் பண்ணுறோம். n வந்து 0வாக மாறிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம்? கவுண்ட் வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்போ கவுண்ட் வந்து 3. ஓகே, ஸோ இப்போ என்னாச்சு? கவுண்ட் 3 ஆயிடுச்சு. இப்போ n greater than 0 greater than 0வா? கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ்னால் நமக்கு என்ன ஆகும்? லூப் வந்து வெளியே வந்துடும். அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த கவுண்ட்டுங்கிறது நம்ம கவுண்ட்டுங்கிற வேரியபிளில் 3 இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து எவ்வளோ? 3. ஸோ இவ்வளோ தான் லாஜிக். கவுண்ட் த டிஜிட்ஸ்க்கு வந்து இவ்வளோ தான் லாஜிக்ஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த லாஜிக்கை நம்ம எப்படி அரைவ் ஆனோம் அப்படிங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ இன்டீஜர் டிவிஷன் ஒர்க் ஆகுது. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல இன்டீஜர் டிவிஷன் பண்ணுறோம். இப்போ உங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃப்ளோட் டிவிஷன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிவைட் பண்ணி ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அப்ளை ஆகும். இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் தான் நான் கோட் பண்ணுவேன். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஃப்ளோட் டிவிஷனில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதில் எப்படி அந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பேக் டு விஎஸ் கோடுக்கு நம்ம இப்போ வந்துக்கலாம். ஸோ சேம் ஃபோல்டர் தான். ஸோ இப்போ இதில் வந்து நான் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் ப்ரோக்ராம்ங்கிறதுனால count digits.js. ஓகே, ஸோ நான் புதுசாக வந்து ஒரு ஜேஎஸ் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்னேன்ல இன்டீஜர் டிவிஷன், ஃப்ளோட் டிவிஷன். ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன டிவிஷன் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்னதாக ஒரு console.logல நம்ம கொடுத்து ஒரு நம்பரை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். எப்போயுமே ஒரு என்ஷூர் பண்ணிக்கிறது எப்போயுமே கரெக்ட். ஸோ இப்போ கவுண்ட் டிஜிட்ஸை நான் ரன் பண்ணுறேன். ஸோ நம்ம கிளியராக தெரியுது 15.3 அப்படின்னு வருது. ஸோ இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து என்ன ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணுது அப்படின்னா
ஃப்ளோட் டிவிஷன் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஒர்க் பண்ணுது. பட் நமக்கு என்ன வேணும், நமக்கு ஹோல் நம்பராக வேணும். அதாவது கோஷன்ட் வந்து ஹோல் நம்பராக நமக்கு இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃப்ளோர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மேக்ஸில் இருக்குது, அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, மேத் அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியில் மேத் டாட் ஃப்ளோர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு கிடச்சிச்சில அந்த ரிசல்ட்டை நம்ம இப்படி பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் லாகில் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 15.3 ஃப்ளோருங்கிற ஃபங்க்ஷனுக்கு அனுப்புகிறேன். அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதை வந்து பார்த்தப்ப நமக்கு 15 அப்படின்றது நமக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட n அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து 153 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த எண்ணை 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகே, 10ஆல் டிவைட் பண்ணியாச்சு. இந்த எண்ணை நம்ம ஒரு தடவை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு எண்ணில் என்ன இருக்கும் அப்படின்னா 15.3 இருக்கும். பட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு 15 மட்டும்தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேத்துங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஃப்ளோருக்குள்ளே மறுபடியும் இந்த எண்ணை வந்து நம்ம அனுப்புகிறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 15 கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஃப்ளோட் டிவிஷனை இன்டீஜர் டிவிஷனாக நம்ம மாற்றிக்கணும். இப்போ நான் வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த எண்ணை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா, ஃபஸ்ட்டு 15.3 வந்திருக்கு, அதுக்கப்புறம் 15 வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ஃப்ளோருங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண கன்ஃபார்ம் பண்ணிக்காச்சு எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பேக் டு நம்ம ப்ரோக்ராம் போடலாம். ஸோ நம்ம எப்போயுமே வந்து ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் சால்வ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா கவுண்ட் டிஜிட்ஸ். ஸோ இப்போ கவுண்ட் டிஜிட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன இன்புட் அப்படின்னா நம்பர் தான் இன்புட்டு. ஸோ நான் என்ன அப்படிங்கிறத ஒரு இன்புட்டாக நான் வச்சுக்கிறேன். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஒரு நம்பர் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. நான் இப்போதைக்கு சும்மா ஜஸ்ட் 1ன்னு போட்டுக்கிறேன். ஸோ கீழே வந்து இன்புட்டுக்கு நம்ம ஒரு வேரியபிள், ஸோ இதில் வந்து இப்போ 153 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் ஒரு கன்சோலில் டிஜிட்ஸ் நம்ம கால் பண்ணி, ஸோ இப்போ இந்த கவுண்ட் டிஜிட்ஸுங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். இந்த என்ன இன்புட்டை பாஸ் பண்ணுறேன். ரிட்டன் வந்து நமக்கு டோட்டல் டிஜிட்ஸ் எவ்வளோன்றது வரும். ஸோ அதை வந்து நான் வந்து டிஜிட்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அவுட்புட் இப்படி தான் நம்ம அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம லாஜிக் வந்து எழுத போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண லாஜிக் என்ன, ஃபஸ்ட்டு லாஜிக் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கவுண்ட்டை ஃபஸ்ட்டு இந்த ஒயில் லூப் நடக்கணும். கரெக்டாக, இந்த ஒயில் லூப் வந்து ஒயில் லூப். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் போடணும். என்ன கண்டிஷன் டிஸ்கஸ் பண்ணோம், n வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும் அப்படின்றதான் கண்டிஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது n பெருசாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப் வந்து நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ன 10ஆல் டிவைட் பண்ணி nல் ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னிருந்தேன். ஓகேவா, ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு 153ன்னு வரும். ஓகே, 153 டிவைடட் பை 10 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 15.3ன்னு கிடைக்கும். பட் நமக்கு என்ன வேணும், 15 மட்டும்தான் வேணும். அப்போ நம்ம இந்த டிவிஷன் மட்டும் யூஸ் பண்ணால் பத்தாது, நம்ம ஃப்ளோருங்கிற ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணணும். மேத் டாட் ஃப்ளோருங்கிற ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே நம்ம ரிசல்ட்டை வந்து பாஸ் பண்ணோம். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 15 கிடைக்கும். ஸோ இந்த 15 நான் மறுபடியும் எண்ட்லேயே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த லூப் வந்து எவ்வளோ டைம்ஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு வேரியபிள் நமக்கு தேவை. ஸோ இப்போ மேலே வந்து கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் நான் வந்து 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இனிஷியலாக அந்த கவுண்ட்டுங்கிற வேரியபிள் 0வாக இருக்கும். இதுக்குள்ளே எவ்வளோ டைம்ஸ் இந்த லூப்புக்குள்ளே வருதோ அவ்வளோ டைம் வந்து 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. ஸோ இப்போ இந்த லூப்பில் எவ்வளோ டைம்ஸ் வருதோ அவ்வளோ டைம்ஸ் வந்து அந்த கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம், டோட்டலாக எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்போ இந்த கவுண்ட்டுங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டு. ஸோ இப்போ இந்த 153 அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். சம்திங் எரர் நடக்குது. என்ன எரர் நடக்குது, ஓகே, இங்கே என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னா, இந்த எரரை படிச்சிங்கன்னா தெரியும், ரெஃபரன்ஸ் எரர் n இஸ் நாட் டிஃபைன். அப்போ அது என்னங்கிற ஒரு வேரியபிளே இல்லை அப்படின்னு. ஸோ இப்போ எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னா லைன் நம்பர் 11ல் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கவுண்ட் டிஜிட்ஸ்க்கு என்ன பாஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி நம்ம என்னன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணவே இல்லை, இன்புட்டுன்னு தான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இன்புட்டுங்கிறத நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இன்புட்டுங்கிறத நம்ம பாஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணலாம். இதை கிளியர் பண்ணிக்கிறேன், ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 3 டிஜிட்ஸ் இருக்குது 153ல். ஸோ இப்போ நான் வேறு ஒரு நம்பர், இப்போ மேபி 9688. ஸோ இப்போ இந்த நம்பரில் வந்து 4 டிஜிட்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். 4 டிஜிட்ஸ். ஸோ இது ஒரு ஸ்டெப்லேயும் நமக்கு என்ன நடக்குதுங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதே லாஜிக் தான் இங்கே அப்ளை ஆகுது, எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஓகேவா,
ஸோஃபார் நம்ம ப்ரோக்ராம் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் இன்புட்ஸ்க்குமே ஒர்க் ஆகும் நம்ம நினச்சிட்ருப்போம். பட் இங்கே இந்த ப்ரோக்ராம் வந்து சில இன்புட்ஸ்க்கு ஃபெயில் ஆகும். அந்த சில இன்புட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம இன்புட் வந்து ஒரு வேளை 0வாக இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, அதே மாதிரி நம்ம இன்புட் வந்து நெகட்டிவ் நம்பர், ஓகேவா, நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சுனாலும் ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்புட்ஸ்க்குமே வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் தப்பான ரிசல்ட் தரும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 0ன்னு இன்புட் கொடுத்தேன்னா 0ல் மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குன்னா 1 டிஜிட் இருக்குது. ஓகே, அதே மாதிரி நான் -100 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இதில் நமக்கு 3 டிஜிட்ஸ் இருக்குது. பட் இது ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன இன்புட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 0ன்னு கொடுக்குறேன். ஓகேவா, 0ன்னு நான் கொடுக்குறப்ப நம்ம ப்ரோக்ராம் வந்து 0 டிஜிட்ஸ்னு வருது. ஓகே, இப்போ வந்து நான் -100ன்னு கொடுக்குறேன். எனி நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னாலும் நம்ம ப்ரோக்ராம் வந்து 0ன்னு தான் வரும். ஏன்னா நம்ம வந்து இந்த 2 இன்புட்டுக்கான கோடை நம்ம ஹேண்டில் பண்ணலை. ஓகே, ஸோ இதை வந்து சேலஞ்சாகவே உங்கள்கிட்ட நான் விட்டுடுறேன். ஸோ இந்த 2 இன்புட்டுக்கு நம்ம ப்ரோக்ராமை சப்போர்ட் பண்ணணும். எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? யாராச்சும் சால்வ் பண்ணுங்க அப்படின்னா அந்த கோடை கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களால் யாருமே சால்வ் பண்ண முடியலன்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கொஷின் கேளுங்க. நான் அதில் வந்து கோடு வந்து ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணியே நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு கோட் வித் விக்கியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாராச்சும் ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் யாராச்சும் ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ்ஸில் ஹெல்ப்பிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கள ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள், கொஷின்ஸ் கேட்க சொல்லுங்கள். நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.